Equitas Small Finance Bank for convenient home banking. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. ட்ரம்ப்போட கவுண்டவுன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவரோட ஃபுல் ரெஜிமை வந்து முடிக்க மாட்டார். அதுக்கு முன்னாடியே பதவியில இருந்து தூக்கி எறியப்படுவார். அவருக்கு வந்து சந்திரன் நீச்சமாயி கேதுவோடு சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒன்று பைத்தியக்காரனா இருப்பான், இல்லை இந்த வார் வந்து ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு காரணமே நான் தான். பாகிஸ்தான் எங்ககிட்ட கெஞ்சினாங்க, நாங்க நிறுத்தணும், அவ்வளவுதான். ட்ரம்ப் எல்லாம் ஒன்றும் இதை நிறுத்தல. மோரோவர் ட்ரம்ப் இந்த மாதிரி காமெடி எல்லாம் நிறைய பண்ணுவாரு. இப்போ அமெரிக்கா நம்ம முதுகுல ஆல்ரெடி குத்திட்டாங்க. இந்தியாவோட வளர்ச்சி அமெரிக்காவில் தடுக்க முடியாது. பட் சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் போயிருக்குல்ல. ஸோ இதுக்கப்புறம் இந்த வார் எப்படி இருக்க போகுது? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த எரா வந்து வாருக்கான எரா. இதுல வந்து மிகப்பெரிய போர்களெல்லாம் நம்ம வந்து. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் ஸ்ரீதர் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஸோ நம்ம லாஸ்டா வந்து வாரை பத்தி பேசிட்டு இருந்தோம், பாகிஸ்தான் வர்சஸ் வந்து இந்தியா வார் பத்தி. அந்த வார் வந்து 4 நாள்லயே அது வந்து வந்த இடம் இல்லாத மாதிரி அமைதியா போயிடுச்சு. ஸோ இனிமேல் ஃபியூச்சர்லயுமே வார் வருமா? 4 நாளைக்கு இப்போ மேலே போயிருந்ததுன்னா பாகிஸ்தான் இருக்கிற இடம் தெரியாம போயிருக்கும். ஏன்னா நம்ம 23 நிமிஷத்துல 9 ஏர்பேஸ் அடிச்சிருந்தோம். ஒரே நாளில் ஒரு நைட்டில் அடிச்சிருந்தோம். ஸோ அதுக்கு மேலே அவங்களுக்கு டேமேஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து ஏர்பேஸ்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அவங்களோட F-16 வந்து 2 F-16 அடித்ததான் நான் கேள்விப்பட்டேன் ஏர் டு ஏர் காம்பேட்டில். அதை தவிர நம்ம அவங்களோட ஹேங்கர் அடிச்சிருக்கோம். ஹேங்கரில் வந்து நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸை நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதில் எத்தனை டேமேஜ் ஆகிருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. அவங்க அதை உண்மையும் சொல்ல மாட்டாங்க, அவங்க பொய்யிலேயே வளர்ந்தவங்க. ஸோ அது செத்த பாம்பு. இனிமேல் வந்து பாகிஸ்தானை வந்து பற்றி பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லை. இந்த விஷயம் இந்த நடந்ததுக்கு அப்புறமா சைனீஸோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து, அதாவது அந்த ரேடார் சிஸ்டமாக இருக்கட்டும், அவங்களோட PL-15 அப்படிங்கிற அந்த மிசைல் சிஸ்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இன்டாக்டாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அதாவது கிளப்பி விட்டுருக்கானுங்க, வெடிக்காமல் பொத்துன்னு வந்து பஞ்சாபில் விழுந்திருக்கு. அதாவது நம்ம தீபாவளிக்கு வெடிக்கிற சிவகாசி ராக்கெட் கூட ஒழுங்காக போய் வெடிக்கும், இதோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். அந்தளவுக்கு கேவலமான ஒரு பொருள் தான் சைனீஸ் பொருட்கள்ன்றது ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ அவங்களோட ஈகோ வந்து இப்போ ட்ரிகர் ஆகிருக்கு. டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த HQ-9 அப்படிங்கிற அவங்களோட ரேடாரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 நாடுகள் வாங்குறதா இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து கொஷின் மார்க் ஆகிடுச்சு. இந்த அவங்களோட JF-17 வந்து நம்ம அடிச்சிருக்கோம், 2-3 அடிச்சிட்டோம் போல் இருக்கு. இப்போ அவங்களோட அந்த செங்குடு அப்படிங்கிற கம்பெனி தான் அந்த JF-17ஓட மேனுஃபேக்சரர். அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து அதில் பாதாளத்தில் போயிடுச்சு. ஸோ அவங்களோட ஈகோ வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கொஷின் இருக்குது. ஸோ அதுதான் இப்போது நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் இந்தியா வந்து இதுக்கு மேலே வந்து வளர்ச்சி பாதையில் தான் போகும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ரியல் வார் சுச்சுவேஷனில் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம காமிச்சிட்டோம். ஸோ எல்லா விதத்துலையும் சரி, இந்தியா வந்து இந்த வருஷம் முடியட்டும் பாருங்கள், அதுக்கு அப்புறத்துலேருந்து இந்தியாவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி. அதில் வந்து நான் ஒரு கேள்வி கேட்டுட்டேன், ஏன் இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்காக வந்து ஒரு குழந்தைய ஏன் மறுபடியும் அமிச்சாங்க, இந்தியர்களுக்கு ஏன் இப்படி இருக்காங்க, மனசுல ஈரம் இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ், ஏமா இது உன் வீட்டில் நடந்ததா தெரியும், அப்படி இப்படியெல்லாம் சொன்னாங்க. அதுவும் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன்னா ஃபெமினிசம் பேசுறது அந்த பொண்ணு அப்படின்னாங்க. நான் அது வந்து பொன் குழந்தைய ஆண் குழந்தைய அது பார்க்கல, அது ஆக மொத்தத்தில் ஒரு குழந்தை அப்படிதான் நான் பார்த்தேன். என்னோட கேள்வியில தப்பு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நான் ஒரு மனிதாபிமானமா தானே நான் கேட்டேன், அதுல என்ன தப்பு இருக்கு? இல்லைம்மா, தப்பு இருக்குன்றது இல்லைம்மா. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் விட தேச பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அந்த குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கலாம், பட் அந்த குழந்தை கூட வந்து அவங்க அப்பா அம்மா யார், அவங்க மேபி ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கலாம், பாகிஸ்தானோட ஏஜெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு தீவிரவாதியாக கூட இருக்கலாம், அந்த குழந்தையோட பேரை வச்சுட்டு கூட உள்ளே வந்திருக்கலாம். அவனுங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, எதை வேணாலும் பணையம் வச்சு உள்ளே வருவானுங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், வந்து இதெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் பார்க்கக்கூடாது, மற்ற நேரத்தில் பார்க்கலாம். ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிற நேரத்தில் வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா நிற்கணும். நீங்கள் பார்த்தீங்களன்னா இப்போது நம்ம தமிழ்நாட்டு முதல்வருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் அவர் கொடியை தூக்கிட்டு நடைப்பயணம் போனார் இந்த போருக்காக. ஏன்னா நான் வந்து என்னோடய சப்போர்ட்டை காட்டுறேன்னு.
நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அசாசுதீன் ஓவைசியாக இருக்கட்டும், உமர் அப்துல்லாவாக இருக்கட்டும், சரத் பவாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒன்றா நின்னோம். ஒன்றா நிற்க வேண்டிய நேரம் இது. அதே மாதிரி தேச பாதுகாப்புன்னு வரும்போது இப்போ நம்ம 30 நாளில் வந்து இந்த பங்களாதேஷிஸ்லாம் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இப்போ என்ன சார் இது வந்து மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் வந்து பண்ணலையே அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. தேச பாதுகாப்புன்னு வந்துருச்சுன்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இங்கே உங்கள் நாட்டுக்கு போய் உங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்குன்னு ஒரு நாடு இருக்குல்ல, நீங்கள் தான் பேசுகிறீங்களே நாங்கள் தான் போரில் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டோம், இந்தியாவை அடிச்சிட்டோம் உதச்சிட்டோன்றீங்களே, உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கே, நீங்கள் உங்கள் நாட்டிலே வச்சு பார்த்துக்கோங்கன்னு தான் சொன்னமே தவிர அந்த குழந்தைய வந்து நம்ம எதுவும் கொடுமைப்படுத்தலை, எதுவும் பண்ணலை. நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போய் உங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க. நம்ம இன்னும் இந்த மாதிரி பண்ணால் இன்னும் நம்மளுக்கு அந்த வார் இன்னும் பிரச்சனைகள் அதெல்லாம் அதிகரிக்க தானே செய்யும். இதில் எப்படி பிரச்சனைகள் அதிகரிக்கும்? நம்ம வந்து அவங்க உங்களுக்கு நீங்கள் இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டீங்களா, நேத்தி வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து சிவிலியன் ஏர்க்ராஃப்ட் டர்புலன்ஸ்னால வந்து டேமேஜ் ஆகி எமர்ஜென்சி லேண்டிங்காக பாகிஸ்தான் கிட்ட கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஏவியேஷன் இது லா படி அவங்க வந்து ஒரு சிவிலியன் ஏர்க்ராஃப்ட் வந்து எமர்ஜென்சிக்காக கேட்குறாங்கன்னா வார்லைக் சுச்சுவேஷனாக இருந்தால் கூட அவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்கணும். அதுதான் இன்டர்நேஷ்னல் லா சொல்லுது. பட் அவனுங்க அதை கூட பண்ணலை. 227 பேர் செத்து போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு மனிதாபிமானம் இல்லாமல் நடந்துக்கிற நாட்டுக்கு போய் நாம் போய் எதுக்கு மனிதாபிமானம் காட்டணும் சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த வார் வந்து ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு காரணமே நான் தான் அப்படின்னாரு. ஸோ அதில் எந்த அளவுக்கு அதை அப்படியே மாற்றி சொன்னார். இப்போ ரீசெண்டாக 2-3 இடத்துல சொன்னார். நம்ம பிரைம் மினிஸ்டரும் கண்டுக்கல, நம்ம வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரியும் வந்து அதுக்கு ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க, பதில் கொடுத்துட்டாங்க. இதில் யாரும் மீடியேட் பண்ணலை. பாகிஸ்தான் எங்ககிட்ட கெஞ்சினாங்க, நாங்கள் நிறுத்தணும், அவ்வளோதான். ட்ரம்ப் சொன்னதுக்காகலாம் நாங்கள் ட்ரம்ப்போட பேரையே வந்து இன்ஃபேக்ட் நம்ம பிரதமர் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ ட்ரம்ப் எல்லாம் ஒன்றும் இதை நிறுத்தலை. மோரோவர் ட்ரம்ப் இந்த மாதிரி காமெடியெல்லாம் நிறைய பண்ணுவார். அவர் வந்து அதனால் அவரை பற்றி ரொம்ப சீரியஸாலாம் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அவருக்கு வந்து இந்த பீஸ் வந்து காப்பாற்றுறாராம், அதுக்கான நோபல் ப்ரைஸ் வேணுமா அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அவர் எனக்கு இப்போ நான் கணிச்சபடி ட்ரம்ப்போட கவுண்டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ட்ரம்ப் வந்து அவரோட ஃபுல் ரெஜிமை வந்து முடிக்க மாட்டார். அதுக்கு முன்னாடியே அவர் நாட்டில் அவராலேயே மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்படும். கிளர்ச்சி ஏற்பட்டு ட்ரம்ப் வந்து அவர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார். இது நடக்கும். இந்த 4 வருஷம் வரைக்கும் அவர் ஃபுல்லாக அவர் வந்து ஆட்சியில் இருக்க மாட்டார். எப்பவுமே எல்லா இடத்துலையுமே அவர் சொல்லிட்டு இருக்கிறதுனால மாகா, அப்போ அது வந்து அவர் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். அவர் பண்ணுறது வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் இல்லை, புஷிங் அமெரிக்கா டுவர்ட்ஸ் த கிரேட் ரிசெஷன் அகைன். அதாவது என்னன்னா அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்களன்னா எல்லாம் வேடிக்கையாக இருக்கும். காலையில் ஒன்று பேசுகிறாரு, மத்தியானம் ஒன்று பேசுகிறாரு, நைட்டு ஒன்று பேசுகிறாரு. நான் வந்து ஜனாதிபதி ஆனன்னா வந்து உக்ரைன் ரஷ்யா போரை வந்து 24 மணி நேரத்தில் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு உட்கார வச்சு மிரட்டி அவன்கிட்ட வந்து ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா புட்டின் கிட்ட 2 மணி நேரம் பேசியிருக்காரு. புட்டின் நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டிருக்காரு, உன் வேலையை பார்த்துட்டு போன்றாரு. சிம்பிளாக மரியாதையாக நாகரிகமாக சொல்லியிருக்காரு. அப்புறம் இவர் சொல்கிறார், there is lot of ego, okay I tried my best, I can do that anything, என்னமோ வளரிட்டு இருக்காரு. ஸோ அவர் பேசுறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கூடாது. அவரோட ஹாரோஸ்கோப் படி அவருக்கு வந்து சந்திரன் நீச்சமாகி கேதுவோட சேர்ந்துருக்கு. அதே மாதிரி சூரியன் வந்து ராகுவோட சேர்ந்துருக்கு. ஒன்றுக்கு ஒன்று நேருக்கு நேர் இருக்குது. சூரியனும் சந்திரனும் வந்து நேருக்கு நேராக இருக்காங்க. காலசர்ப தோஷம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒன்று பைத்தியக்காரனாக இருப்பான், இல்லை சைக்கோ கிரிமினலாக இருப்பான். பட் இது வந்து 2 in 1. ஸோ இதுக்கப்புறமா அவரோட வீழ்ச்சி ஆக போகுது அவருக்கு. இன்னைக்கு நம்ம 23ஆம் தேதி மே மாதம் பேசிகிட்டு இருக்கோம். இனிமேலேருந்து 1 by 1 அவங்க நாட்டுக்குள்ளேயே அவரால் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் பாருங்கள். இப்போ இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் போயிருக்கு இல்லை சார்? ஸோ இதுக்கப்புறம் இந்த வார் எப்படி இருக்க போகுது அண்ட் இவருக்கும் எப்படி இருக்க போகுது? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இனிமேல்பட்ட பெரிய வார்னால பெரிய சேதம் வரும்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்தியா வந்து நம்ம இந்தியாவோட ஜாதகப்படி நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுலேருந்து தான் நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். அந்த டைம் படி நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்தியா வந்து இனிமேல் பட்டு வளர்ச்சி பாதையில் தான் போவோம். பட் ஸ்லோ டவுன் ஆகும். ஏன்னா வந்து மற்ற நாடுகள் எல்லாமே போரில் ஈடுபடுவாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், போன செப்டம்பர்லேருந்து நான் இதை சொல்லிட்டு இருக்கேன், சவுத் சைனா சீல ஒரு கொலாப்ஸ் வரும். சரி, அமெரிக்கா வந்து இது வரைக்கும் மற்ற நாடுகளை கொம்பு சீவி விட்டு தான் வேடிக்கை பார்த்துருக்கானுங்க பின்னாடி நின்றுக்கிட்டு. ஓகே, அவனுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து எந்த வார்லையாவது இன்வால்வ் ஆனானுங்களான்னு கேட்டிங்களான்னா கிடையாது.
ஆனால் அமெரிக்கா இந்த தடவை ஸ்ட்ரைட்டாக ஒரு வாரில் இன்வால்வ் ஆவாங்க. அது இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ வந்து ஈரான்ல நியூக்ளியர் அது வந்து விட போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மோரோவர் இப்போ வந்து அமெரிக்கா வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தெரியுது இஸ்ரேல் கூட. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எரா வந்து வாருக்கான எரா. இதில் வந்து மிகப்பெரிய போர்களெல்லாம் நம்ம வந்து இந்த நம்ம வாழ்நாளில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த உலகப்போர் ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து மேபி ஈரானாக கூட இருக்கலாம். நான் என்னோட கேல்குலேஷன் படி அது சவுத் சைனா சீல நடக்கும்னு நான் கேல்குலேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். மேபி அது ஈரானோட கடல் பகுதியில் கூட நடக்கலாம். அமெரிக்கா அதில் இன்வால்வ் ஆவாங்க. நிச்சயமாக அமெரிக்கா டைரெக்டாக ஒரு போரில் இன்வால்வ் ஆவாங்க. அது அவங்கள மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியில் கொண்டு போய் நிறுத்தும். அப்போ தான் ட்ரம்ப்புக்கு தெரியும் ட்ரம்ப் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்காருன்றது அமெரிக்காவுக்கு தெரியும். இதுக்கப்புறம் ட்ரம்ப்பால எதுவுமே ஒன்று பண்ண முடியாது. அவர் சொன்னா இனிமேல் அமெரிக்கன்ஸ் நம்புவாங்களா மாட்டாங்களா? அந்த ஸ்திரத்தன்மையை தான் அவர் இழப்பாருன்னு நான் சொல்கிறேன். அவரோட ஜாதகப்படி, அவருடைய தசாபுக்திகள் படி அவரோட அந்தரம் நடக்குது. நான் சந்திரனுடைய அந்தரம் வந்து இன்னிலேருந்து ஆரம்பமாகுது. நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. இனிமேல் பட்டு 1 by 1 அவரோட நாட்டுக்குள்ள பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். அவங்க மக்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, நம்ம ஒரு பிரச்சனைக்குரிய மனிதரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு. அதுதான் நான் சொன்னேன். அவரோட பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவரோட ரெஜிம் இந்த 4 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே அவரோட மக்களாலேயே அவர் தூக்கி எறியப்படுவார். கிரேட் ரிசெஷன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது 1929 வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு கிரேட் ரிசெஷன் சொல்லுவாங்க. அதாவது மிகப்பெரிய ரிசெஷன். மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தெருவோரத்தில் வந்து சிக்கன் சூப் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்த காலம் அது. ஹெர்பர்ட் ஹூவர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அப்போ அதிபராக இருந்தார். அவரும் வரலாறுல இடம் பெற்றிருக்காரு. ட்ரம்ப்புக்கு வந்து வரலாற்றில் இடம் பெறணும். அதுதானே அந்த லிஸ்ட்ல வருவார் ட்ரம்ப். அவ்வளோதான். அமெரிக்கா மற்றும் இந்தியாவோட ஒற்றுமை எப்படி இருக்க போகுது சார்? சரி, இப்போ அமெரிக்கா வந்து நம்ம முதுகுல ஆல்ரெடி குத்திட்டாங்க. ஓகே, அவங்க கிரிப்டோ கரன்சியை வந்து அசிம் முனி பேர்லேயும் சபா ஷெரீப் பேர்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து அவரோட பையன் பொண்ணு இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி டர்க்கிக்கு வந்து புதுசாக வந்து வெப்பன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம டர்க்கி மேலே சாங்ஷன்ஸ் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். காரணம் என்னென்னா, டர்க்கியோட ட்ரோன்ஸை வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு. ஓகே, டர்க்கியில் வந்து எர்த்குவேக் வந்தப்போ அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சது நாம தான். நம்ம முதுகில் குத்திருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் வந்து இவங்க வந்து இப்போ நம்ம முதுகில் குத்திருக்காங்க. மோரோவர் இப்போ வந்து இந்த ட்ரேட் டீல்ஸை பற்றி பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து இப்போ அங்கே இருக்கார். டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஜூலை 8ஆம் தேதிக்குள்ளே ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதாவது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, அவங்களோட அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வந்து இங்கே டம்ப் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஜீரோ டேரிஃப் இல்லைனாலும் ரொம்ப கம்மியான டேரிஃபில். அதாவது இந்த சோளம் அப்புறம் மற்ற அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம். ஸோ அப்படி டம்ப் பண்ணும்போது நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்திங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். ஓகே, அதுக்கு நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம விவசாயிகளோட வயிற்றில் அடித்து தான் அமெரிக்கன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்து நம்ம நல்லா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய டொமஸ்டிக் எக்கனாமின்றது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஒரு தற்சார்பு நாடு தான். நம்மளால் வந்து இருக்கிறத வச்சுட்டு நல்லா சந்தோஷமாகவே இருக்க முடியும். அமெரிக்கா இல்லைன்னாலும் நம்ம வந்து உலக தரத்துக்கு எல்லா பொருளையும் நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஸோ இந்தியாவோட வளர்ச்சி அமெரிக்காவில் தடுக்க முடியாது. பட் மேபி ஸ்லோ டவுன் பண்ணலாம். அதுக்கான வேலைகள் நடக்கலாம். அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் ட்ரம்ப் இருக்கிறவர்களும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரம்ப் எத்தனை நாள் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ட்ரம்ப்போட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் எத்தனை நாள் இருப்பாருன்னு தெரியாது. அவர் இருக்கிறவர்களும் கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும். ரெண்டு பிரதமரோட ஹாரோஸ்கோப்பையும் வச்சு பார்த்தீங்களன்னா அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரிலாம் சொல்லிப்பாங்க. பட் நிச்சயமாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஏன்னா ஜேடி வேன்ஸே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, மோடி இஸ் எ டஃப் நெகோஷியேட்டர். நான் என்னென்னமோ பேசி பார்த்தா நம்மளால் ஒத்துக்கவே இல்லை, போடான்ட்டார். ஸோ அதனால் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும், ஏன்னா இது வந்து ஒரு நல்ல சுமூகமான அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம இருப்போன்றதை சொல்ல முடியாது. அது அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய நெகட்டிவ் தான். ஏன்னா உலகத்திலே மிகப்பெரிய மார்க்கெட் இந்தியா, மிகப்பெரிய மேனுஃபேக்சரர் சைனா. ஆல்ரெடி சைனாவை பகிச்சிக்கிட்டாங்க. மிகப்பெரிய மார்க்கெட் இந்தியா. நம்மளும் வந்து மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறோம், சர்வீஸ் செக்டார்லேயும் நம்ம பெரிய அளவில் இருக்கோம்.
நம்மளையும் பகைச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட உலகத்தில் பாதி பாப்புலேஷன் 300 கோடி பாப்புலேஷனை பகைச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ண போகிறாரு? அதுதான் நான் சொன்னேன். இது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் இல்லை, புஷிங் அமெரிக்கா டுவர்ட்ஸ் த கிரேட் ரிசெஷன் அகைன். அதை தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அது முட்டாள்தனம். அவர் எல்லா இடத்துலையும் போயிட்டு தனக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சுக்கிறாரே தவிர நாட்டுக்காக பண்ணுறாருன்னு கூட சொல்ல முடியாது. இப்போ கத்தாருக்கு போயிருக்காரு, கத்தாருக்கு டீல்ஸ் சைன் பண்ணுறதுக்காக போயிருக்காரு, அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக போயிருக்காரு. 400 மில்லியன்ஸுக்கு ஒரு ஏர்கிராஃப்ட்டை அவங்க கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அவர் அதிபராக இல்லாத அந்த 4 வருஷத்தில் யாராவது அவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்தாங்களா? கொடுக்கல இல்லையா? நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, ஓகேவா, அமெரிக்க ஜனாதிபதி. நீங்கள் இப்போது அரப் கண்ட்ரிஸ்க்கு போகிறீங்க, சவுதி அரேபியாவுக்கு போனீங்க, உங்களுக்கு ராஜ மரியாதையெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி இப்போ நீங்கள் கத்தாருக்கு போயிருக்கீங்க, நீங்கள் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக அமெரிக்காவை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்கீங்க, நம்பர் ஆஃப் டீல்ஸ் சைன் பண்ண போயிருக்கீங்க. அந்த நேரத்தில் அவன் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தான்னா அதுக்கு பேர் கிஃப்ட் இல்லை, லஞ்சம். இதைத்தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு எல்லா இடத்துலையும். தனக்கு பேர் வரணும், தான் எல்லாத்துலேயும் சம்பாதிக்கணும். மார்க்கெட்டை கிராஷ் பண்ண வச்சு யூரோப்பில் இருக்கிற கோல்டெல்லாம் கொண்டு இதில் நியூயார்க்கோட வால்ட்டில் டம்ப் பண்ணணும். அது மூலமாக மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டை இவர் வழி நடத்திட்டு இருக்காரு. அவர் இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு, அது வெளியில் தெரியல. நான் இன்னைக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அமெரிக்கன்ஸ் இந்தியன் மாதிரி பெரிய சாதுவெல்லாம் கிடையாது. வீட்டில் ஒவ்வொருத்தனும் துப்பாக்கி வச்சுருப்பான். அந்த கன் கல்ச்சருங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். அங்கே ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டதுன்னா அது மிகப்பெரிய அளவில் ஏற்படும். இது ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஒன்று அவர் ஜெயிலுக்கு போவார், இல்லை வேறு ஏதாவது விபரீதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிற ஒரு நாடுன்னு என்னன்னு சொல்லுங்கள்? 2 நாடு சொல்லுங்கள். ஒன்று இஸ்ரேல், அடுத்து ரஷ்யா. இவங்க 2 பேரும் என்றைக்குமே நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இன்றைக்கி ஜப்பானும் அதில் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்காங்க, ஃப்ரான்ஸும் சேர்ந்துருக்காங்க. ஃப்ரான்ஸும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ அமெரிக்கா கூட பெருசாக பிஸ்னஸ் டீல்ஸ் எதுவும் பண்ணலைன்னாலும் நம்ம நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதை தாண்டி நம்ம மற்ற விஷயங்கள்லாம் மற்ற நாடுகள்லாம் நம்ம கூட நல்ல சுமூகமான உறவில் தான் இருக்காங்க. ஏன்னா இவர் எல்லாரையும் பகிர்ச்சி வச்சுட்டு இருக்காரு, யாரையும் ஒரு பேச்சு கேட்க போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஸோ இந்தியாவோட வளர்ச்சியை அவரால் தடுக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை அவர் பண்ணுவார். பல கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றிமா. Equitas Small Finance Bank for convenient home banking. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.